Hey people, I welcome you all to Caroline's Online Academy. நான் ரொம்ப நாளாக இந்த சீரீஸில் வந்து எந்த வீடியோவும் போடல அப்படின்றது கரெக்டு தான். ஆனால் as I told you before, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து இந்த சீரீஸில் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படும் போது மட்டும்தான் ஆக்சுவலாக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக போட்டதே வந்து என்னோட ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னு போட்டது தான். அப்படியே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேருக்காக வீடியோ போட்டேன் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஃபார் அ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ எம் டீச்சிங். அவங்களுக்கு ஜேர்னலைசிங்க்கு வந்து பிகாஸ் ஆஃப் லாக்டவுன் நம்ம அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூடவே உட்காந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரியும் போட முடியல. ஆன்லைன் கிளாஸஸ் டைம் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்காக நம்ம வந்து வீடியோஸ் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த பின்னாடி வீடியோஸ் போட்டு என்சிஆர்டி சிபிஎஸ்சி புக்கில் இருக்க சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஜேர்னல் என்ட்ரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். ஸோ அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் அதை வந்து ஆன்லைன் வீடியோவாகவே யூடியூப் வீடியோவாகவே போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னா என்ன, மாடர்ன் அப்ரோச்னா என்ன அப்படின்னு ஐ ஹவ் டாட் யூ. அப்படி இல்லைனா இதே சீரீஸில் ட்ரெடிஷ்னல் அப்ரோச், மாடர்ன் அப்ரோச்லாம் இருக்கும். அந்த வீடியோஸை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அண்ட் மாடர்ன் அப்ரோச் யூஸ் பண்ணி எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்காக நான் என்சிஆர்டியிலேருந்து சிபிஎஸ்சி ரெக்கமெண்ட் பண்ணுற புக் என்சிஆர்டியிலேருந்து ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் 1, அதாவது யூனிட் 3, அதில் இல்லஸ்ட்ரேஷன் 2 செகண்ட் ப்ராப்ளம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சூரஜ் மார்ட் அப்படின்னு ஒரு பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து we are supposed to pass journal entries. சூரஜ் மார்ட் furnishes the following information transaction. ஒரு டிரான்சாக்ஷனாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டிரான்சாக்ஷனோட ஜேர்னல் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, business started with cash 1,50,000. அதான் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். business started with cash rupees 1,50,000. ஸோ நம்ம போத் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அண்ட் மாடர்ன் அப்ரோச் படி ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறது கத்துக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷன்னால என்னென்ன அக்கௌண்ட்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்போதான் அந்த ரூல்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். கோல்டன் ரூல்ஸாக இருந்தாலும் சரி, மாடர்ன் அப்ரோச்சோட ரூல்ஸாக இருந்தாலும் சரி. இது என்ன ரூல்ஸ் அப்படின்னு தெரியலன்னா அகைன் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக ஜேர்னல் என்ட்ரி எழுதும் போது இந்த மாதிரி லாஜிக்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. நான் இப்போ ட்ரெடிஷ்னல் அப்ரோச் லாஜிக் எழுத போகிறேன், அதெல்லாம் எழுத மாட்டாங்க. அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலும் மேலே எழுத மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக ஜேர்னல் என்ட்ரி எழுதிடுவாங்க அக்கௌண்ட்ஸில். பட் நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எப்படி அந்த ஜேர்னல் என்ட்ரி வந்துச்சுன்னு காட்டுறதுக்காக லாஜிக்கும் எழுதுறேன். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச் படி பார்த்தோம்னா இந்த டிரான்சாக்ஷன்ல 2 அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது. ஓனர் வந்து பிஸ்னஸ்ல கேஷை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து கேஷ் உள்ள வருது பிஸ்னஸ்க்குள்ள. ஸோ கேஷ் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் ஓனர் அண்ட் பிஸ்னஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். ரெண்டு வேற என்டிட்டியா இருக்கிறதுனால ஓனர் பிஸ்னஸ்க்கு காசு கொடுக்கறதுனால பிஸ்னஸ் வந்து ஓனருக்கு காசு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த ஓனர் டுவர்ட்ஸ் த ஓனர் ஒரு லைபிலிட்டி கிரியேட் ஆகுது. ஓனருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அக்கௌண்ட் பேர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஓனருக்கு கொடுக்க வேண்டிய காசை மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட் பேர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ கேஷ் அக்கௌண்ட் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்ல 3 கேட்டகரி இருக்கு. ரியல், நாமினல், பர்சனல். அதுல வந்து கேஷ் அக்கௌண்ட் எந்த கேட்டகரியில் வரும்னா, கேஷ்ங்கிறது அசெட் எல்லாம் ரியல் அப்படின்ற கேட்டகரியில் வரும். அண்ட் ரியல் அக்கௌண்டோட 2 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து ஓனர் வந்து கேஷை வந்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம எப்பவுமே பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணும். பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சோம்னா கேஷ் வந்து பிசினஸ்க்கு உள்ள வந்திருக்கு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் அந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். Therefore, இந்த டிரான்சாக்ஷன்ல கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணும். கேபிட்டல் பிசினஸ்க்கு ஓனர் பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஓனருக்கு பிசினஸ் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஸோ பிசினஸை பொறுத்தல கேபிட்டல்ங்கிறது லயபிலிட்டி. ஓகே, we are using traditional approach. ட்ரெடிஷ்னல் அப்ரோச்ல கேபிட்டல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓனருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தை பத்தி சொல்றது தான் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அது வந்து ஒரு பர்சன் சம்பந்தப்பட்டது. ஸோ இட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். இப்போ பர்சனல் அக்கௌண்ட்ல 2 கோல்டன் ரூல் இருக்கு. என்னென்ன அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படின்னு. இந்த டிரான்சாக்ஷன்ல ஓனர் வந்து பணத்தை பிசினஸ்க்கு கொடுக்குறாரு. ஸோ ஹி இஸ் அ கிவர். அதனால கிரெடிட் த கிவர். ஸோ கிரெடிட். இதே ஜேர்னல் என்ட்ரியை மாடர்ன் அப்ரோச் மூலமா கூட நம்ம வந்து அரைவ் பண்ணோம்.
மாடர்ன் அப்ரோச் மூலமா போட்டோம்னு வச்சுக்கோங்க, சேம் ரெண்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சேம் தான். ரெண்டு அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது, கேஷ் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் வந்து மாடர்ன் அப்ரோச்ல அசெட் அப்படின்ற கேட்டகரி கீழே வரும். அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு இந்த டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, பிசினஸ்க்குள்ள கேஷ் வந்திருக்கு. ஸோ கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கேஷ் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனால் நீங்க என்ன பண்ணணும், அசெட் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் பண்ணணும். அது ஏன் அப்படின்றது அந்த ரூல்ஸ் தெரியல அப்படின்னா முன்னாடி வீடியோஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ லயபிலிட்டி. ஓனருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் தான் கேபிட்டல், கரெக்டா இல்லையா? ஸோ லயபிலிட்டி. இதுக்கு முன்னாடி பிசினஸ் ஓனருக்கு எதுவும் தர தேவையில்ல. பிசினஸ்க்கு வந்து ஓனர் காசை இன்வெஸ்ட் பண்ண உடனே ஓனருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுன்ற லயபிலிட்டி பிசினஸ் வந்துருச்சு. ஸோ அதனால லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட் பண்ணணும். ஸோ ஜேர்னல் என்ட்ரி வுட் பி, ஜேர்னல் என்ட்ரி போடும்போது சீரியல் நம்பர் போட்டுக்கணும், டேட் போட்டுக்கணும். டேட் என்ன, 1/4/2017 ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். ஸோ 1 April 2017. ஜேர்னல் என்ட்ரி என்னது, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 1,50,000. ஜேர்னல் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்ற நரேஷன் எழுதணும். ஸோ கேஷ் கேபிட்டல் இன்வெஸ்டட். இந்த புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பீயிங் எழுதியிருப்பாங்க, அப்படிலாம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நரேஷன்ங்கிறது என்ன நடந்திருக்கு அப்படின்றத நமக்கு சொல்றதுக்காக மட்டும்தான். அது வந்து நாளைக்கு நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரி எடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்கோம், பேசிக்கலி எந்த டிரான்சாக்ஷனுக்காக என்ன என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்காக மட்டும்தான். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா அதுவே போதும். ஓகே, மூவிங் ஆன் டு த செகண்ட் டிரான்சாக்ஷன். செகண்ட் டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? Goods purchased from Manisha 36,000. Okay, very good. Goods purchased from Manisha rupees 36,000. Alright. இப்போ மனிஷா கிட்ட இருந்து குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். குட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, the products that we are dealing in. நம்ம என்ன பொருளை வாங்கி விற்கிறோம், இல்லை எந்த பொருளை வந்து உற்பத்தி செய்யறோமோ அதுக்காக ரா மெட்டீரியல் வாங்குறோமோ அந்த ரா மெட்டீரியல், நம்மளோட ஃபினிஷ் குட்ஸ், இது எல்லாத்தையும் தான் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். குட்ஸோட டெஃபினேஷனை வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன், பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ்ங்கிற வீடியோஸ்ல, அதுல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல என்னென்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிசினஸ்ல குட்ஸ் வாங்கும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்ற அக்கௌண்ட்ல வந்து போடுவோம். குட்ஸ்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன் கரெக்டா. நம்ம எந்த பொருளை வாங்கி விற்கிறோமோ, இல்லை எந்த பொருளை வந்து உற்பத்தி பண்றதுக்காக எந்த பொருளை ரா மெட்டீரியல் எல்லாம் வாங்குறோமோ அதெல்லாம் வந்து குட்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன அக்கௌண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும். அடுத்து குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் மனிஷான்னு கொடுத்துருக்காங்க. இது கேஷ் அக்கௌண்ட்டா இல்ல இது கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்களா இல்ல கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க? கிரெடிட்க்குனா பொருள் வாங்கிட்டோம் ஆனா இந்த பணம் கொடுக்கல. கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது, கரெக்டா இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா அதெல்லாம் சொல்றேன். ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா கிரெடிட் வாங்கியிருந்தா கிரெடிட்னு எழுதியிருப்பாங்க, கேஷ்னு வாங்கியிருந்தா கேஷ்னு எழுதியிருப்பாங்க. பட் எக்ஸாமினேஷன் சிச்சுவேஷன்ல குட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் மனிஷா rupees 36,000 அப்படின்னு மொட்டையா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃபார் கேஷ் அப்படின்ற வேர்ட்ஸ் இல்லை, கரெக்டா இல்லையா? அண்ட் யாருக்கிட்ட இருந்து பொருளை வாங்கியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, பேர் யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோன்ற பேர் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? இப்போ இந்த நேம் ஆஃப் த பார்ட்டி இஸ் கிவன், யார்கிட்ட இந்த பொருளை வாங்கணுன்றவங்களோட பேர் கொடுத்துட்டு ஃபார் கேஷ் அப்படின்ற வார்த்தைகள் இல்லை என்றால் அது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். அண்ட் குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும். அண்ட் as is a கிரெடிட் டிரான்சாக்ஷன், யாருக்கிட்ட இருந்து வாங்கினோமோ அவங்களோட பேர் வந்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த இடத்துல மனிஷா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், ஸோ மனிஷாவோட அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும். ரெண்டு அக்கௌண்ட் ட்ரெடிஷனல் அப்ரோச்லையும் மாடர்ன் அப்ரோச்லையும் சேம் தான். சரி, இப்போ ட்ரெடிஷனல் அப்ரோச் படி லாஜிக் அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாமா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு அசெட், ஆக்சுவலி பேசிக்கலி ஸ்டாக், கரெக்டா இல்லையா? பொருள் வந்து உள்ள வந்திருக்கு, கரெக்டா இல்லையா? ஸோ வந்து அசெட், சில புக்ஸ்ல வந்து அதை வந்து நாமினல் அக்கௌண்ட் போட்டிருப்பாங்க, எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். நாமினல் அக்கௌண்ட் அதை எடுத்துக்கலாம், அசெட் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம், ரியல் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் இன் ஸ்டேட் போர்ட் புக்ல அது நாமினல் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம் இல்ல ரியல் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னே போட்டிருப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ்ங்கிறது ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், நம்ம பொருள் வாங்கினா பொருள் உள்ள வரும் இல்லையா? ஸ்டாக் இஸ் கமிங் இன், therefore we are supposed to debit it and therefore debit. மனிஷா அக்கௌண்ட் இஸ், மனிஷா அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ liability account. Sorry,
பர்சனல் அக்கௌண்ட் ட்ரெடிஷனல் அப்ரோச்ல. ஏன் பர்சனல் அக்கௌண்ட்? மனிஷான்றது ஒரு மனுஷி, பேசிக்கலி பர்சன், நேச்சுரல் பர்சன். ஸோ பர்சனல் அக்கௌண்ட். மனிஷா என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்களா, வாங்கியிருக்காங்களா? ஷி இஸ் கிவன் அஸ் குட்ஸ். அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்க்கு என்னென்ன கோல்டன் ரூல்? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ இந்த இடத்துல கிரெடிட் த கிவர், கிரெடிட். மாடர்ன் அப்ரோச் படி பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கேன் பி கன்சிடர்ட் போத் as an asset or as a expense. We're going to consider it as an expense. Asset, ப்ராடக்ட் வாங்கினோன்னா அசெட் வந்து உள்ள வருது. ஸோ அசெட் இன்க்ரீஸ் ஆனால் மாடர்ன் அப்ரோச்ல டெபிட் பண்ணும். அண்ட் மனிஷா நமக்கு வந்து பொருள் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் தட் நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா அவங்க வந்து நம்மளோட லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி இன்க்ரீசஸ் அண்ட் அப்போ இஸ் சப்போஸ் டு கிரெடிட். ஸோ ஜேர்னல் என்ட்ரி, செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் டேட் பார்க்க மறந்துட்டோம், சாரி. அதுவும் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் தான். ஃபர்ஸ்ட் மூணுமே ஃபர்ஸ்ட் ஏப்ரல் தான். 1st April 2017. Purchase account debit to Manisha account 36,000. 36,000க்கு அவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்க. ஆல்ரைட், இப்போ தேர்ட் டிரான்சாக்ஷன் போகலாமா? தேர்ட் டிரான்சாக்ஷன் டேட் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏப்ரல். ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் ஃபார் கேஷ் ₹2200. நம்ம வந்து ஸ்டேஷனரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கேஷ்க்கு. ஸ்டேஷனரினா என்ன? பென்னு, பென்சில், அதெல்லாம், பேப்பரு, ஜெராக்ஸ் மெஷின் பேப்பரு, கார்ட்ரிட்ஜ், அதெல்லாம். பர்ச்சேஸ் ஃபார் கேஷ் ₹2200. இப்போ என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அந்த டிரான்சாக்ஷன் மாதிரி இல்லாம இந்த டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபார் கேஷ்னு எழுதியிருக்கு, கரெக்டா இல்லையா? அப்ப காசு கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது ஸ்டேஷனரி அப்படின்ற ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அண்டர்ஸ்டூட்? ஸ்டேஷனரி வாங்கியிருக்கோம், அது செலவு தானே. ஸோ ஸ்டேஷனரிங்கிற எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ கேஷ்ங்கிற இது வந்து என்ன கேட்டகரியில வரும் அப்படின்னா, ரியல் அக்கௌண்ட்ல வரும் ட்ரெடிஷனல் அப்ரோச்ல. அண்ட் கேஷ் அக்கௌண்ட் அதோட கோல்டன் ரூல்ஸ் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இந்த இடத்துல வந்து கேஷ் வந்து வெளியே போகுது, நம்ம காசு கொடுத்து ஸ்டேஷனரி வாங்கிப்போம். ஸோ கேஷ் வெளியே போகுது, பிசினஸ் அவுட். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல் அப்ளை ஆகும். கிரெடிட். ஸ்டேஷனரிங்கிறது என்னது? ஒரு எக்ஸ்பென்ஸ். பென்னு, பேப்பர், பேன் அதெல்லாம் வாங்கி கன்சியூம் பண்ணுவோம்ல, ஒரு வருஷத்துக்குள்ள அதை கன்சியூம் பண்ணி முடிச்சிடும். ஸோ அதனால இது எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் வந்து ட்ரெடிஷனல் அப்ரோச்ல என்ன கேட்டகரியில் வரும்? நாமினல் அப்படின்ற கேட்டகரியில் வரும். நாமினல் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் என்ன கோல்டன் ரூல்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். இந்த இடத்துல எக்ஸ்பென்ஸ், அதனால எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் பண்ணும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். therefore ஸ்டேஷனரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். மாடர்ன் அப்ரோச் படி பார்த்தீங்கன்னா கேஷ்ங்கிறது என்னது? அசெட். அசெட் என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சாரி டிக்ரீஸ் ஆகுது இப்போ. ஏன்னா கேஷை கொடுத்து தான் நம்ம பென்சில், பேனா, பேப்பர்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ டிக்ரீஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ஸ்டேஷனரி அக்கௌண்ட்ன்றது என்னது? எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஸ்டேஷனரின்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் கிடையாது. இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் ஸ்டேஷனரின்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்துச்சு. எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் பண்ணணும். ஜேர்னல் என்ட்ரி ஃபார் திஸ் வுட் பி 1st April. டேட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டெபிட் கேஷ் எவ்வளோ? 2200. ஆல்ரைட், தேர்ட் டிரான்சாக்ஷன் போலாமா? ஓப்பன் அ பேங்க் அக்கௌண்ட் வித் SBI for ₹35,000. 5 டிரான்சாக்ஷன் இந்த வீடியோல போடலாம், அடுத்த 5 டிரான்சாக்ஷன் அடுத்த வீடியோல போடலாம். ஓகே, ஓப்பன் அ பேங்க், opened a bank account with SBI for and deposited, மறந்துச்சு அதுக்குள்ள, ₹5,000. 35,000.
ரைட். ஸோ என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பேங்க்ல போய் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா என்ன பண்ணுவோம்? பேங்க்ல பணத்தை போடுவோம். ஸோ நம்ம கையில இருந்து காசு வெளியே போகுது. அதே சமயத்துல பேங்க்ல நம்ம பேர்ல பணம் கூடுது. ஸோ பேங்க்னு ஒரு அசெட் வந்து உருவாகுது. ஸோ ரெண்டு அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது. ஒன்று வந்து கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பேங்க் அக்கௌண்ட். இப்போ கேஷை கொடுத்து தான் பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம். ஸோ கேஷ் வந்து கேஷ் இஸ் அன் அசெட், அதனால ரியல். ஸோ கேஷ் வந்து இந்த டிரான்சாக்ஷன் வெளியே போகுது. வெளியே போச்சுன்னா என்ன என்ட்ரி? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கரெக்டா இல்லையா? அசெட் ரியல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ரெண்டு ரூல்ஸ் இருக்கு. இந்த இடத்துல இது வெளியே போகுது, அதனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பேங்க்ன்றது என்னது? அதுவும் ஒரு அசெட் தான். அது சில இடத்துல பர்சனல் அக்கௌண்ட்டை சொல்லுவாங்க, பட் ஆனால் அது அசெட். அது ஏன் பர்சனல் வர்சஸ் அசெட் இஸ் பேங்க் பர்சனல் வர்சஸ் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனல் அக்கௌண்ட் ரன் ரியல் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன், இப்போதைக்கு தேவையில்லை. பேங்க்ன்றது ரியல் அக்கௌண்ட் கன்சிடர், நம்ம சொத்து தானே, நம்ம பேர்ல இருக்க பணம் பேசிக்லி. ஸோ அது வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. டெபிட் வாட் கம்ஸ் இன். இப்போ பேங்க்னு ஒரு அசெட் உள்ள வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால டெபிட் வாட் கம்ஸ் இன் டெபிட். மாடர்ன் அப்ரோச்ல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஷ்ங்கிறது என்ன கேட்டகரியில வரும்னா அசெட் அப்படின்ற கேட்டகரியில வரும். அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனா என்ன பண்ணும்? டெபிட் பண்ணும். பேங்க்ன்றது எதுல வரும் பாத்தீங்கன்னா, அதுவும் ஒரு அசெட். அசெட் வந்து தப்பு பண்ணிட்டேன் பாத்தீங்களா? கேஷ் எடுத்து தான் பேங்க்ல போடுறேன். அப்போ டிக்ரீஸ் ஆகுது கேஷ். டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணும். கரெக்டா எழுதிருக்கேன். ஓ நோ 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 நோ. அதான் கேஷ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஆக்சுவலா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ கிரெடிட் பண்ணும். கேஷை கொண்டு போய் தானே பேங்க்ல போடுறோம். ஸோ கேஷ் குறையும் இல்லை கையில இருந்து. பேங்க்ன்ற அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பேங்க்ல தானே அந்த கேஷை கொண்டு போய் போடுறோம். அப்போ பேங்க்ன்ற அசெட் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. இன்க்ரீஸ் ஆனா டெபிட் பண்ணும். ஸோ ஜேர்னல் என்ட்ரி வுட் பி 2nd April நினைக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து 35,000. Understood. So with this, we'll close this session. Remaining journal entries, I'll continue on the second part of the same video. Please keep watching. And in case this is useful, please subscribe. You will get more videos in the same line, and you can share it also. Thank you so much, and you will have fun. Bye.